அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான மீன ராசியில் சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சிங்க. இந்த கடந்த சில காலகட்டங்களில் சனி பகவானுடைய பெயர்ச்சியானது நடந்ததுங்க மீன ராசியில். அதே நேரத்தில் இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி அப்படின்னா, சனி தான் இருக்கும் நிலையை விட இயல்பு நிலைக்கு, அதாவது பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மீனத்திலிருந்து ஒருவேளை கும்பத்துக்கு போகுதா அப்படிங்கிற குழப்பங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க. அந்த மாதிரி கிடையாது. அதே ராசியில ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த மீன ராசியிலேயே நடக்கக்கூடிய வக்ர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. சுமார் 138 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு மகர ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் தான் இந்த சனியுடைய பெயர்ச்சி நடந்திருக்கு. அதே இடத்துல தான் இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்கவிருக்குங்க. இந்த 2 நிகழ்வுகள் அதே நேரத்தில் இந்த மகர ராசிக்கு மேலே குருவுடைய பார்வை, அதாவது குருவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுதுங்க. அதே மாதிரி சனி இருக்கக்கூடிய வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால நிறைய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே தன்னோட சொந்த முயற்சியால், சொந்த உழைப்பால் வாழ்க்கையில் இன்னைக்கு தன்னித்து நிற்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள், யாருடைய தயவும் நான் எதிர்பார்க்கவே மாட்டேங்க. இன்னைக்கு நான் இந்த நிலைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நான் மட்டும்தான். அது நல்ல நிலையாக இருந்தாலும் சரி, மோசமான நிலையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிறது உண்மையை நம்பக்கூடியவங்க. ஏன்னா சனியுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரர் இல்லையா, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம் அப்படிங்கிறத முழுமையாக நம்பக்கூடிய நபர்கள். நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டதை பண்ணால் கெடுதல் தான் நடக்கும். அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய நபர்கள், யாருக்கும் எல்லளவும் துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, ஒருத்தருக்கு கூட எந்த விதத்திலையும் பாதிப்பு நடந்துக்கூடாது. நம்மளால் ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க, நம்மளால் ஒருத்தர் ஏமாற்றப்பட்டாங்க அப்படின்னா அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அவ்வளோ விஷயங்களை பார்த்து ஏன்னா இளம் வயதிலிருந்தே நிறைய குடும்ப சுமைகள், கஷ்டங்கள், நிறைய இழப்புகள், வலிகள், வேதனைகள் எல்லாத்தையும் கடந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர் இந்த மகர ராசிக்காரர். எதுவுமே ஈஸியாக கிடைச்சிடாதுங்க. எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தான் கிடைக்க வைக்கணும், கஷ்டப்பட்டு தான் அதை அடையணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஈஸியாக எதுவும் கிடைச்சிடாதுங்க. அப்படி கிடைச்சாலும் அது நிலைக்காது அப்படிங்கிறத முழுமையாக நம்பக்கூடிய ராசிக்காரர் இந்த மகர ராசிக்காரர். எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ வழிகள். ஏன்னா கடந்த சில காலகட்டங்களில் 7 சனியோட ஆதிக்கத்தில் இருந்தீங்க. 7 சனி அப்படிங்கிறது முழுமையாக விலகிருச்சுங்க. ஓகே, 7 சனி நம்மளை விட்டு முழுமையாக போயிருச்சுன்னு நினைக்கும் போது இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி நடந்தது. ஓகே, இதனால் ஏதாவது பெரிய பாதிப்புகள் இருக்குமா, அது நன்மைகள் இருக்குமானா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மை. ஏன்னா 3ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தில் தான் இந்த கிரகங்களுடைய வக்ர நிவர்த்தியானது நடைபெறுது. அது சனியுடைய வக்ர பெயர்ச்சிங்க. அதே நேரத்தில் அந்த குருவுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான விருச்சிக ராசி மேல்படுதுங்க. அதுவே ஒரு பெரிய லாபஸ்தானம். அடுத்தது உங்களுடைய சுயஸ்தானத்தை மேல்படுது. அடுத்தது 3ஆம் இடமான மீன ராசி மேலே தைரிய ஸ்தானத்தை மேல்படுது. அப்போ குருவுடைய ஆதிக்கத்தில், குருவுடைய பார்வையில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டங்களில் இதுவரைக்கும் தொழில் ரீதியாக நிறைய தடைகளை சந்தித்து வந்துட்டு இருந்த இந்த மகர ராசிக்காரர்களுக்கு புதிய தொழிலை தொடங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது விலகி அதை லாபகரமான சூழலுக்கு எப்படி கொண்டு போகணும், தன்னுடைய தனித்துவத்தினால, தன்னுடைய முழு முயற்சினால இதுவரைக்கும் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு தனக்குன்னு சொந்தமாக ஒரு அடையாளத்தை உருவாக்குறதுக்காக பார்ட்னர்ஷிப்பில் இருந்து அதை வெளியே வந்து நீங்களே சொந்தமாக உருவாக்குற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக நடக்கும். எந்தெந்த இடத்துலலாம் எதையெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டங்கள். யார் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும், எல்லாருமே நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக உன்னால் இதை செய்ய முடியாது, இந்த பிஸ்னஸ் உனக்கு சூட் ஆகாதுன்னு சொன்னாங்க இல்லைங்க, அவங்க முன்னாடி அந்த பிஸ்னஸை செஞ்சு அதில் கண்டிப்பாக 100% ப்ராஃபிட்டை கொண்டு வரதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த இடத்துல நடக்கும். உங்களுடைய சுய கௌரவம், மரியாதை, அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் இதுவரைக்கும் நீங்கள் போட்ட முதலீடுகள் தேக்க நிலையாக இருந்திருக்கும். கிணத்துல போட்ட கல் மாதிரி எந்த ஒரு விதத்துலையும் பலன் இல்லாமல் இருந்திருக்கும். நீங்கள் போட்ட முதலீடுகள் இரட்டிப்பாக லாபகரமான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஒரு பிஸ்னஸ் டீலில் ப்ராஃபிட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக முடிப்பீங்க. அதே நேரத்தில் பழைய பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே டோட்டலாக கழட்டிட்டு எல்லாத்தையுமே அனுப்பிச்சி விட்டுட்டு புதுசாக நீங்களே வந்து உருவாக்குறது அல்லது புதிய ஒப்பந்தத்தை, புதிய கூட்டாளிகளை கொண்டு வருவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்கும். வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல நம்ம ஏதாவது ஒரு சில தவறுகள் செய்வோமோ, அந்த தவறுகளை சுட்டி காட்டி நம்மளை அந்த வேலையை விட்டு அனுப்பலாங்கிற அளவுக்குலாம் சில சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய மேலதிகாரிகளோ உயர் அதிகாரிகளோ
உங்களுடைய வேலையை பார்க்காம அதில் எந்த குறைபாடுகள் இருக்குது, என்ன குறை சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு தேடி தேடி உங்களுக்கு வந்து பிரச்சனையை உருவாக்கிட்டு இருந்தாங்க. வேலை செய்யவே பிடிக்கலைங்க, பேசாமல் இந்த வேலையை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு மனநிலை வந்துடுச்சு. எங்கே இந்த வேலையை விட்டு போனோம்னா இருக்கிற வேலையை தொலைச்சிட்டோமா, வேற வேலை கிடைக்காம போயிருமோங்கிற பயத்திலேயே இருக்கிற வேலையில் பல சிரமங்களை கஷ்டப்பட்டு வேறு வழி இல்லாமல் அதே இடத்துல ஒர்க் பண்ணுறோம். என்ன பண்ணுறதுங்க, என்னுடைய நிதி தேவைகள், இந்த வேலையை விட்டுட்டோம்னா என்னுடைய ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது, பணம் சம்மந்தப்பட்ட தேவை, குடும்ப சூழ்நிலை, இது எல்லாத்தையும் பார்த்து இந்த வேலையை விட்டு போக முடியாத அளவுக்கு சில நிலைகள் இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வருது, ஆனால் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை இழந்துருவோங்கிற பயத்தினாலேயே சில முயற்சிகள் எடுக்க முடியாமல் போயிருச்சு. எப்படியாவது என்னுடைய அடையாளத்தை மாற்றணுங்க, இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய லெவல்லேருந்து வேற ஒரு லெவலுக்கு போகணும், கொஞ்சம் வருஷம் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தா கூட இந்த பிரச்சனைலாம் தீர்த்துடலாம், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது கிடைச்சதுன்னா அதுக்காக நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லி பல நோக்கங்கள், பல கனவுகளோடு இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு தேடி வருங்க. வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை முயற்சிகள் இந்த காலத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக, அதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்களா, கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த முயற்சி உங்களுக்கு பல மடங்கு வெற்றியை கொடுக்குங்க. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும், அதை விட எனக்கு வந்து ஒரு சேலரி ஜாஸ்தியாக வருங்க, இல்லை ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்கும், பெரிய பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். 100% நடக்கிறதுக்கான யோக காலகட்டங்கள். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் எப்பயுமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய காலம். இருந்தும் அந்த குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால இது ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள். பையன் ரொம்ப நல்ல பையங்க, பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, என்ன காலகாலத்துக்கு கரெக்டான நேரத்தில் கல்யாணம் மட்டும் நடக்கல, அப்படி ஒன்று நடந்ததுன்னா இன்றைக்கி உங்களோட லைஃபே மாறும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சில குறைகளை நம்மக்கிட்ட எடுத்து சொல்லும்போது தான் தெரியுது எல்லா விஷயமும் நம்மளால் பண்ண முடியாது. அந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று காலகாலத்தில் கரெக்டாக பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களே வந்துச்சு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே நம்ம மேரேஜே நடக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த திருமணம் அப்படிங்கிறதே வேண்டாங்கிற அளவுக்கு முடிவெடுத்து, ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிச்சாச்சு. எல்லாம் போய் ஜாதகம் பார்க்குறதுங்க, ஓகே எல்லாமே நல்லா இருக்குது, பொண்ணு வீடு போய் பார்த்துட்டு வந்தாச்சு, பொண்ணு வீடு வந்து மாப்பிள்ளை வீட்டை பார்த்தாச்சு, எல்லாமே ஓகே. கடைசி நேரத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு போகும்போது பத்திரிகை அடிக்கக்கூடிய சூழ்நிலை, தாலி கட்டக்கூடிய சூழ்நிலையில் கூட சில பேர்த்துக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அந்த திருமணம் நிற்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருந்துருச்சு. நான் ஆசைப்பட்டது எதுவுமே இது வரைக்கும் நடந்தது இல்லைங்க. அட்லீஸ்ட் அதுவோ ஒன்று அமைஞ்சதுன்னு நல்லபடியாக இருக்குன்னு நினச்சேன். அதுக்கும் இவ்வளோ பெரிய தடைகள் இருக்குங்கிறதுனால மன உளைச்சலில் தான் இருந்துட்டு இருக்கனே தவிர, இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று எனக்கு நடக்குமாங்கிற ஒரு மிகப்பெரிய கனவாகவே மாறிடுச்சுங்க. அந்த நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுங்க. யாரெல்லாம் உங்களை வந்து ஏளனமாக பேசுகிறாங்க, யாரெல்லாம் உங்களை மட்டம் தாழ்த்தி தரம் தாழ்த்தி பேசுனாங்களோ அவங்க முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குவீங்க. உங்களுக்கு திருமண பந்தம் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் தேடி வருங்க. வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க கூட உங்களுடைய சூழ்நிலை சுச்சுவேஷன் தெரிஞ்சு உங்களோட வளர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வந்து ஓகேங்க நாங்கள் வந்து பொண்ணை கொடுக்குறோம், நாங்கள் வந்து பையனை வந்து இந்த பொண்ணு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிகழும். காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் கரெக்டான டைமில் தீர்ந்து அந்த காதல் திருமண லெவலுக்கு ஒப்புதல்கள் அப்படிங்கிறது வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேர் டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போகிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஏதாவது ஒரு நிலையில் இந்த பிரச்சனைகள் தீராதா, மறுபடியும் நாங்கள் மீண்டும் அந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுங்களா, காரணமே இல்லாமல் இன்னைக்கு என்னை வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உள்ளாக்கி எல்லா தவறுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி செய்யாத தப்புக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்து இன்னைக்கு வந்து நல்லா இருந்த குடும்பம் ஆளுக்கு ஒரு திசையை பிரிஞ்சு கல்லு மேலே பட்ட கண்ணாடி போல் குடும்பமே செதஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. என்னோட குழந்தைகளையும் சரியாக வந்து டேக் கேர் பண்ணிக்க முடியல, பேரண்ட்ஸையும் சரியாக கவனிச்சிக்க முடியல, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை இல்லாமல் இன்றைக்கி ஆளுக்கு ஒரு மூலையாக இருக்கிறோம். இந்த டிவோர்ஸ் வரைக்கும் போயிருச்சு. மறுபடியும் இந்த டிவோர்ஸ் பிரச்சனை தீர்ந்து நாங்கள் 2 பேரும் பழையபடி சேர்ந்து வாழ முடியாதுங்கிற அளவுக்கு ஏக்கங்களோடு இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு கூடிய விரைவில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீங்க. ஓகே நம்ம எடுத்து நம்ம செஞ்சது தப்பு தான், தைரியமாக அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுடலாம், இல்லை நம்ம செஞ்ச காரணத்துக்கு கட்டாயம் அவங்ககிட்ட போய் பேசினா தான் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத நபர்களுடைய பேச்சுக்களை கேட்டு இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சு அதை பற்றி பேசி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துருவீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாங்க, இந்த பிரச்சனையை வந்து இதோடு விட்டுறலாம், நான் உங்களை தேடி வந்தது தப்பு தான், நீங்கள் என்னை தேடி வந்தது தப்பு தான், இந்த உறவு முறைகள் நீடிக்காதுன்னு சொல்லி காரணமே இல்லாமல் விட்டுட்டு போன நபர்கள் கூட உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக மாறப்போகுதுங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக நீங்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். சனி கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது, அதே சரி தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் ராசி மேலே குரு பகவானுடைய பார்வைப்படுது, அதே நேரத்தில் சனி மேலேயே இந்த குருவுடைய பார்வை படுறதுனால
புத்திரர் சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள் தடைப்பட்டிருந்தா கூட அது கூடிய விரைவில் நடக்குங்க. வீடு கட்டக்கூடிய யோகமோ, இடம் வாங்கக்கூடிய யோகமோ, இல்லை நின்று போன வீட்டு வேலையை முடிக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா நம்ம போட்ட முதலீடுகள் கண்டிப்பாக நமக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். நம்ம செய்கிற வேலையில் நமக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்குங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இதனால் நீண்ட நாட்களுக்கு நிலுவையில் இருந்த வீட்டு வேலையை முடிப்பீங்க. சொந்தமாக உங்களுக்குன்னு வண்டி வாகனம் வாங்குவீங்க. இடம் வாங்கக்கூடிய யோகம், கட்டிடம் கட்டுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் வேணுங்க. ஏன்னா ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கடந்த சில நாட்களாக சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. தேவையில்லாத பிரச்சனைகள், உணவு பழக்க வழக்கங்கள், அதே போல் சரியான நேரத்தில் தூக்கம் இல்லாததுனால இந்த மாதிரி பல பிரச்சனைகளை உங்களுக்கு தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கும். ஸோ ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு கவனம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. கல்வி ரீதியாக சில தடைகள் அப்படிங்கிறது, ஞாபகம் மறதிகள். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் வந்து இப்போதைக்கு ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கனால கல்வி சம்மந்தப்பட்ட சில மறதிகள் ஏற்படுங்க. கல்வி ரீதியாக ஒரு இடத்துல இருந்து ரொம்ப தூரம் போய் படிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள், கல்வி ரீதியாக நிறைய அலைச்சல்கள் உருவாகும். சில பேர் வெளியூர் போவாங்க, சில பேர் வெளிநாட்டுக்கே போய் படிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இந்த படிப்பு ரீதியாக ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது வரதுனால மீண்டும் மீண்டும் முயற்சிகள் எடுத்து அதை சரியான விதத்தில் ரிப்பீட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஞாபகத்திறனை கூட்ட முடியுங்க. கடன் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் எங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலையும் சரி, சொந்த பந்தங்கள் வட்டாரத்திலையும் சரி, ஒரே குடும்பத்துக்குள்ளேயும் சரி, கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் உனக்கு வந்து இன்றைக்கி எங்கள் முன்னாடி நின்று தைரியமாக பேச முடியாத சூழ்நிலை இருக்குது. உன்கிட்ட எங்களால் பேச முடியாத சூழ்நிலை இருக்குதுன்னு நம்மளையே நேருக்கு நேராக சொல்லக்கூடிய ஒரே வீக்னஸ் என்னென்னா அந்த கடன் பிரச்சனை தான். கடன் அப்படிங்கிறது ஒன்றும் காரணமே இல்லாமல் வாங்க ஆரம்பிக்கலைங்க. காரணத்துக்காக ஆரம்பித்தேன். 100 வாங்கினா இன்றைக்கி 100 500 மாறிச்சு, 500 1000 மாறிச்சு, 1000 இன்றைக்கி லட்சங்களாக வந்து நிற்கிதுங்க. காரணமே இல்லாமல் கடன் வாங்கி இன்றைக்கி கடனுக்கு வாங்குகிற சம்பளம் மொத்தமாக வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தள்ளப்பட்டது. இந்த கடனை எப்படியாவது அடைக்கணுங்கிற முயற்சிகள், சில வாய்ப்புகளை எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம். அந்த வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா அந்த கடனை எப்படியாவது அடைச்சிருவோன்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தபடி சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். நீண்ட நாள் கடன் பிரச்சனை கூடிய விரைவில் தீர்வதற்கான யோசனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே நேரத்தில் சில உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவாக கணிச்சு துல்லியமான பலன்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.